திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு விஜயகாந்த் சாரை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவருடைய நடிப்பு, அவருடைய கண்கள் எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். பார்க்கும்போதும் சரி, அவரோட நடிப்பு வந்து சான்ஸே கிடையாது. அவர் அப்ப அந்த சமயத்திலேயே அவருடைய அந்த சோசியல் ஒர்க் வந்து என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. ஆ அ அதுக்கப்புறமா இப்ப திருப்பி அவருடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர பத்தி பேசும்போது, அவருடைய அவர வந்து நேர்ல பார்க்க முடியலையேங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இந்த மாரி அவர் நினைவிடத்துக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுக்குது. அவருடைய புகழ் இன்னும் நீடு வாழணும். அவருடைய சேவைகள் இன்னும் தொடர்ந்து நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்களுடைய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். நான் ஸ்கூல் ரன் பண்றேன். எங்க ஸ்கூல்ல இருந்து என்னுடைய ஸ்டாஃப கூட்டிட்டு வந்திருக்கேன். சென்னைக்கு வரும்போது கண்டிப்பா இத பார்க்கணும். இவருடைய நினைவிடத்த கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் வந்தோம். நீங்க எதுக்கும் வந்தது கிடையாது. முதல் முறையா இங்க வரீங்க. ஆமா, பிளான் பண்ணிட்டு வந்தீங்க. ஆமா. நீங்க எதிர்பார்த்து வந்ததுக்கும் இங்க வந்து பார்த்ததுக்கு இல்ல, இங்க இந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்த உடனே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு மாரி அந்த இடத்த வந்து ஒரு மாரி நல்ல ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அவருடைய நல்ல மனிதர், நல்ல சோசியல் சர்வீஸ். மெயினானது எனக்கு தெரிஞ்சது அவருடைய சோசியல் சர்வீஸு. அடுத்தது நடிப்பு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் இறங்குன உடனே வேன விட்டு இறங்குன உடனே எல்லாரும் பூ கொண்டு வரும்போது நானும் அப்படிதான், என்னது இது கோவில் எல்லாரும் பூ வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். பட் இங்க வந்த உடனே அந்த வைப்ரேஷன், எனக்கு அந்த பீஸ்ஃபுல்லான இது வந்து நிஜமாவே அந்த ஒரு, அதாவது நல்லவங்க இருக்கிற அந்த இடத்துல வந்து அந்த நல்ல வைப்ரேஷன் இருக்குங்கிறது நல்லா ஃபீல் ஆனுச்சு. கேப்டன் வந்து இருந்தப்போ மக்கள் பெருசா அவரை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. இப்ப மக்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து அவரை வந்து விமர்சனம் பேசுறாங்க. அவர் நல்லா செஞ்சிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. இதே மக்கள் அவர் இருக்கும்போது அவரை பத்தி சொன்னாங்க. அந்த இப்போ அவர் இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கான வாழ்க்கை அந்த அளவுக்கு அவரை பத்தின நல்லபடியான அவரோட எண்ணங்கள் அந்த அளவுக்கு பரவிருக்கு. அதாவது இருக்கும்போது தெரியல. நிஜமாவே நெறைய, அதாவது ஏர்லி ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நல்லா அவருடைய சோசியல் சர்வீஸ் வந்து நெறையாவே தெரிஞ்சுச்சு. எங்களுக்கு வந்து அந்த சமயத்துல நடிகரா இருக்கும்போது நெறைய நல்லது செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுச்சு. பட் நடுவுல வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீ எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த இது தெரியல. எனக்கு தெரியலையா? இல்ல நெறைய பேருக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியாது. பட் அவர் மறைவுக்கு அப்புறம் அவருடைய அந்த ஃபியூனரல் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. அவருடைய சேவைகள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப நிஜமாவே ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. அவருடைய புகழ் இன்னும் வளரணும்ன்றத நாங்க ஆசைப்படுறோம். படங்களை தவிர்த்து கேப்டன் கிட்ட நீங்க வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எத தவிர? படங்கள் படங்கள் தவிர்த்து திரைப்படங்கள் தவிர்த்து திரைப்படங்கள், அதான் அவர் சோசியல் சர்வீஸ். நிஜமாவே அவர வந்து இவ்வளவு பெரிய மனுஷனா எல்லாரும் பாக்குறாங்க. இத கோயிலா நினைச்சு கும்பிடுறாங்கன்னா, அவருடைய சேவை மனப்பான்மை தான் மெயினா. சேவை மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் ஒரு நல்லவருங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளமா இருக்கு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எந்த தேர்தலில் ஒரு பையன் வந்து விருதுநகர் இருக்காரு. விருதுநகர் வந்து கேப்டனோட புரிந்த பூர்வீக ஊர். அதே ஊர்ல அவர் நிற்கிறாரு. அவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு வெற்றி நிறைய கிடைக்குதுப்பா. வெற்றி வாய்ப்பு உண்டு. வெற்றி கிடைக்குங்கிறத நாங்க நம்புறோம். எத வச்சு அவங்க இனிமேல் நிறைய நல்லது செய்வாங்க. அப்பாவை மாதிரி அவரு செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையிலே தான் நிறைய செய்வாரு அப்படிங்கறத நினைக்கிறோம். ஆமா. அதுதான் நிறைய மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கேப்டன் மாதிரியே கேப்டனுடைய அந்த ஆத்மாஸ் அவங்க கூட இருந்து வழி நடத்தும். அவர் அதே அந்த இதை ஃபாலோ பண்ணுவாரு அப்படிங்கறத நான் நம்புறோம். ஓ, விருதுநகர் தொகுதியிலேயே வேற மாற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல, எனக்கு அந்த அரசியலை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் இவரு வந்தாருன்னா நல்லா இருக்கலாம். அவர் அப்பாவுடைய வழியை பின்பற்றுவாரு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதுதான், அரசியலை பத்தி எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு தெரியாது. பட் நல்ல மனுஷர் விஜயகாந்த் அப்படிங்கிறது மட்டும், கேப்டன் விஜயகாந்த்ங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு நம்ம இது இருக்கு. அவர் மேல ஒரு ஆழ்ந்த ஒரு, என்ன சொல்றது, அதுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வந்தா நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்பவும் அவருக்கு வந்து அன்னதானம் பண்றது ரொம்ப எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா பேசிக்கிறாங்க. இவங்க விஜயகாந்த் சமாதிக்கு வந்தா
வயிறு குளிர போறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கேப்டன் மகன் ஜெயிக்கிறார், கவலைப்படாதீங்க. அவர் தான். நான் அரசியலை வச்சுதான் நான் சொல்றேன். நான் அரசியல்ல அவரும் இருந்தாரு, எதிர்கட்சியில இருந்தாரு. இப்ப அவங்க பையன் இருக்கிறாப்புல, அவர் போயிட்டாரு. அவங்க பையன் மீண்டும் அவர் எதிர்கட்சியில உட்கார வாய்ப்பும் வரும். இப்போ நிறைய நடிகைகள் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. பட் அவங்க யாருமே இந்த மாதிரி தொடர்ந்து அன்னதானம் போடுறவங்க நம்ம கேள்விப்படுறது கிடையாது. கேப்டன் பசங்க 20 வருஷம் முன்னாடி பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பு பண்றாரு. இனிமே ஜாஸ்தி ஆகுது. ஏன் கேப்டன் பண்ண முடியுது மற்ற நடிகைகள் பண்ண முடியல? தெரியலங்க. அது அந்த சேவை தொடர்ந்து இல்லையா? அவருடைய சேவை மனப்பான்மை மட்டும்தான். ஆமா, அவரு சேவை எங்களுக்கு எல்லாத்துக்கும்